ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் உப்பு கறி. ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ கறியை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சட்டியை நல்லா சூடு பண்ணிக்கிட்டோம். எண்ணெயை ஊற்றுறோம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறையா ஊற்றிக்கிடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிக்கிறணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகா நான் 5 இது எடுத்து வச்சு நல்லா கிள்ளி போட்டு வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சோன்னா வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் பெரிய சைஸ் வெங்காயத்தில் 4 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ கறி அள்ளி போட்டுக்கிடுவோம். கறியை போட்டு நல்லா இப்போ கிண்டிக்கிறணும். நல்லா கிண்டியாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சுக்கிடுவோம். நல்லா வதங்கணுது. இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்குருங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். கிண்டி விடுவோம். கறி நல்லா தண்ணி விட்டுருக்கு. தண்ணியெலாம் விட்டு நல்லா சுண்ட கிண்டணும். ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்குருவோம். இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிண்டிக்கிடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிருங்க. போட்டு நல்லா அந்த எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு இதை சுண்ட வைக்கணும். இது தண்ணி நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. எண்ணெயிலேயே தான் இதை செய்யணும். அதில் விட்ற தண்ணியை வச்சு நல்லா சுண்டுற வரைக்கும் சுண்டிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வேகிறத வேக விடணும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மிளகுத்தூள் போடுவோம். மிளகுத்தூள் நல்லா நிறையா போட்டுக்கோங்க, அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கிடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா சுள்ள கிண்டி நல்லா வெந்துருச்சு கறி. ஃபைனலாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிக்கிடுவோம். இப்போ அவ்வளோதான். இப்போ இறக்கிக்கிடுவோம். இதை நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்கும் போதே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது கைஸ். நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் செய்வீங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.